ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸில் இருக்கக்கூடிய தமிழ் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே பிரித்தெழுதுதல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமான பழைய சமச்சீர் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான பிரித்தெழுதுதல் பார்த்தலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே வந்திருக்கு. அதுக்கான தனியான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அந்த அந்த லிங்க்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சரி, இன்றைக்கான பிரித்தெழுதுக பார்த்தலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், களநெல் அப்படிங்கிறது களம் கூட்டல் நெல். அடுத்து பூஞ்சோலை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? பூ கூட்டல் சோலை. அடுத்தது பதினெண் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? பதின் கூட்டல் எண்ணுன்னு பிரிக்கலாம். அடுத்து பாண்டவரைவர் அப்படிங்கிறத பாண்டவர் கூட்டல் ஐவர்னு பிரிக்கலாம். அடுத்து வேரோர் அப்படிங்கிறத வேறு கூட்டல் ஓர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது நிற்பதொன்றில்லை அப்படிங்கிறத நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது கயிற்றுக்கட்டில் கயிறு கூட்டல் கட்டில். அடுத்து மருத்துப்பை அப்படிங்கிறத மருந்து கூட்டல் பை அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அடுத்தது 9th ஒன் வந்து பாருங்க, கொத்துக்கறி அப்படிங்கிறது கொந்து கூட்டல் கறின்னு பிரிக்கலாம். கட்பார்வைங்கிறத கண் கூட்டல் பார்வைன்னு பிரிக்கலாம். அடுத்து நான் மலர் அப்படிங்கிறத நாள் கூட்டல் மலர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது கற்றூ நன்று அப்படிங்கிறத கல் கூட்டல் தூண் கூட்டல் நன்றுன்னு பிரிக்கலாம். அடுத்தது முன்னன்று அப்படிங்கிறத முள் கூட்டல் நன்றுன்னு பிரிக்கலாம். அடுத்தது வேரீது அப்படிங்கிறத வேல் கூட்டல் தீதுன்னு பிரிக்கலாம். அடுத்து தேங்காய் அப்படிங்கிறத தெங்கு கூட்டல் காய்னு பிரிக்கலாம். அடுத்து பனாட்டு அப்படிங்கிறத பனை கூட்டல் அட்டு அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது பண்டை காலம்ங்கிறத பண்டு கூட்டல் காலம்னு பிரிக்கலாம். அடுத்து புத்தூருங்கிறத புதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, ஸோ 18 பார்த்துட்டோமா. அடுத்தது அஞ்செவி, 19வது கேள்வி, அஞ்செவிங்கிறத அகம் கூட்டல் செவின்னு பிரிக்கலாம். அடுத்து அங்கையர் கண்ணி அப்படிங்கிறத அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணின்னு பிரிக்கலாம். சரிங்களா, ஸோ 20 பார்த்துறோம். அடுத்தது 21வது கொஸ்டின், அரியாசனம் உனக்கே அப்படிங்கிறத அரி கூட்டல் ஆசனம் கூட்டல் உனக்கேன்னு பிரிக்கலாம். அடுத்து ஆறுயிர்ங்கிறத அருமை கூட்டல் உயிர்னு பிரிக்கலாம். அடுத்தது ஈராறுங்கிறத 2 கூட்டல் 6. அடுத்தது ஊற்றுக்கோல் அப்படிங்கிறத ஊன்று கூட்டல் கோல். அடுத்து கற்றாருங்கிறத கல் கூட்டல் தார்னு பிரிக்கலாம். அடுத்தது ஐந்தாய் அப்படிங்கிறத 5 கூட்டல் ஐந்தாய் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது கொக்கொக்க அப்படிங்கிறத கொக்கு கூட்டல் ஒக்க அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அடுத்து சீரடிங்கிறத சிறுமை கூட்டல் அடின்னு பிரிக்கலாம். அடுத்து சேய வாயினும் அப்படிங்கிறத சேமை கூட்டல் ஆயினும்னு பிரிக்கலாம். அடுத்து தம்மீர் பெரியாருங்கிறத தம் கூட்டல் இன் கூட்டல் பெரியார் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்த 10 பார்த்துட்டோமா. அடுத்து 31 வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பாங்கிறத திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது தீந்தமிழ் அப்படிங்கிறத தீம் கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம். அடுத்து தென்னீர் அப்படிங்கிறத தெள் கூட்டல் நீர்னு பிரிக்கலாம். அடுத்து நம்மூர் அப்படிங்கிறத நம் கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து தீச்செயல்ங்கிறத தீமை கூட்டல் செயல்னு பிரிக்கலாம். அடுத்தது உள்கருத்து அப்படிங்கிறத உண்மை கூட்டல் கருத்து அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது நான்மதி அப்படிங்கிறத நாள் கூட்டல் மதி அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பாடான் திணை அப்படிங்கிறத பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம். அடுத்தது பொன் கண் அஞ்சும் அப்படிங்கிறத புண்மை கூட்டல் கண் கூட்டல் அஞ்சும் அப்படி இல்லாட்டி புன்கண் கூட்டல் அஞ்சும் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது மள்ளலம் குருத்து அப்படிங்கிறத மள்ளல் கூட்டல் அம் கூட்டல் குருத்து அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். சரிங்களா, அடுத்தது முன்னீர் அப்படிங்கிறத 3 கூட்டல் நீர்னு பிரிக்கலாம். அடுத்தது மெய்ப்பொருள் அப்படிங்கிறத மெய்மை கூட்டல் பொருள்னு பிரிக்கலாம். அடுத்து 96ங்கிறத 90 கூட்டல் 6 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அடுத்து நற்கரிகள் அப்படிங்கிறத நன்மை கூட்டல் கரிகள் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பேராசிரியருங்கிறத பெருமை கூட்டல் ஆசிரியர்னு பிரிக்கலாம். அடுத்து முத்தமிழ்ங்கிறத 3 கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாம். மக்கட்கெல்லாம் அப்படிங்கிறத மக்கள் கூட்டல் கூ கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, சரி, அடுத்தது விழிப்புணர்வுங்கிறத விழிப்பு கூட்டல் உணர்வு அல்லது விழி கூட்டல் உணர்வுன்னு பிரிக்கலாம். அடுத்தது விதிப்புற்றஞ்சி அப்படிங்கிறத விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அடுத்து வெற்றிடம்ங்கிறது வெறுமை கூட்டல் இடம். ஓரிடம்
இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஓர் கூட்டல் இடம்னு. அடுத்தது ஏட்டிலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம். அடுத்து முத்தொள்ளாயிரம் 3 கூட்டல் 900. அடுத்து அகராதி அகரம் கூட்டல் ஆதி. அடுத்தது தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு. மின்னணுவியல்ங்கிறது மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அடுத்தது வழியொழுகி அப்படிங்கிறது வழி கூட்டல் ஒழுகி. அடுத்து பாவிசைங்கிறது பா கூட்டல் இசை. அடுத்து எண் கிணங்கள் அப்படிங்கிறது எண்கு கூட்டல் இனங்கள். அடுத்தது அச்செல்வம்ங்கிறது ஆ கூட்டல் செல்வம். அடுத்து இல் பொருள் இன்மை கூட்டல் பொருள். அடுத்து பதிற்று பத்துங்கிறது 10 கூட்டல் இற்று கூட்டல் 10 அல்லது பதிற்று கூட்டல் 10 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழ் செயல்ங்கிறது கீழ்மை கூட்டல் செயல். அடுத்து மேதகு மேன்மை கூட்டல் தகு. மேல் திசைனா மேற்கு கூட்டல் திசை, கீழ் திசைனா கிழக்கு கூட்டல் திசை. சரியா? சரி, அடுத்தது பொருள் அனைத்தும் அப்படிங்கிறது பொருள் கூட்டல் அனைத்தும். அடுத்து எம் உயிர்ங்கிறது எம் கூட்டல் உயிர். அடுத்தது வழி அறியாருங்கிறது வழி கூட்டல் அறியார். அடுத்து தீ எரிந்ததுங்கிறது தீ கூட்டல் எரிந்தது. அடுத்து நின்ற ஒன்றை அப்படிங்கிறது நின்ற கூட்டல் ஒன்றை. அடுத்து சேவழகுங்கிறது சே கூட்டல் அழகு. அடுத்தது கருத்ததனுள் அப்படிங்கிறது கருத்து கூட்டல் அதனுள். அடுத்து கொக்கியாதுங்கிறது கொக்கு கூட்டல் யாது. அடுத்து கதவடைப்புங்கிறது கதவு கூட்டல் அடைப்பு. அடுத்தது செலவயர்ந்திசின் செலவு கூட்டல் அயர்ந்திசின் அப்படின்னு வந்து பிரிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது கோட்டுகீர் அப்படிங்கிறது கோடு கூட்டல் உகீர். அடுத்து வயிற்று வலிங்கிறது வயிறு கூட்டல் வலி. அடுத்து காணப்பறவைங்கிறது காணும் கூட்டல் பறவை. அடுத்து வடமேற்குங்கிறது வடக்கு கூட்டல் மேற்கு. மேல்நாடு அப்படிங்கிறது மேற்கு கூட்டல் நாடு. அடுத்து நற்பயன் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் பயன். அடுத்தது தொல்கவின் அப்படிங்கிறது தொன்மை கூட்டல் கவின். அடுத்து பூங்கொடிங்கிறது பூ கூட்டல் கொடி. அடுத்து மட்களம் அப்படிங்கிறது மண் கூட்டல் களம். அடுத்தது பொற்குடம் அப்படிங்கிறது பொன் கூட்டல் குடம். அடுத்து மரவேருங்கிறது மரம் கூட்டல் வேர். அடுத்து கலர்கால்ங்கிறது கழல் கூட்டல் கால். அடுத்து பொன்றீது பொன் கூட்டல் தீது. அடுத்து கற்றீது கல் கூட்டல் தீது. அடுத்து கண்ணீர் அப்படிங்கிறது கண் கூட்டல் நீர். அடுத்து மண்டீது மண் கூட்டல் தீது. அடுத்து முட்டீது முள் கூட்டல் தீது. அடுத்து பற்பல பல பல. சரிங்களா? ஸோ அடுத்தது சில அப்படிங்கிறது சில கூட்டல் சில. அடுத்து பல்பனி பல கூட்டல் பனி. ஓகேங்களா? இது என்னது? பல கூட்டல் பனி. அடுத்து சில்வலை சில கூட்டல் வலை. ஆறிருள் அருமை கூட்டல் இருள். செறிவறிந்து செறிவு கூட்டல் அறிந்து. பொருள் எல்லாம் பொருள் கூட்டல் எல்லாம். பேரறிவாளன் பெருமை கூட்டல் அறிவாளன். அச்சிரும் அச்சு கூட்டல் இரும். கொக்கொக்க கொக்கு கூட்டல் ஒக்க. ஓகேங்களா? அடுத்தது தீச்சொல் தீமை கூட்டல் சொல். அடுத்து சிலை தொழில் சிலை கூட்டல் தொழில். தேனினம் தேன் கூட்டல் இனம். பசும்பொன் பசுமை கூட்டல் பொன். பூந்தோடை பூ கூட்டல் தொடை. அருமறை அருமை கூட்டல் மறை. உனக்கியாது உனக்கு கூட்டல் யாது. புகழ் உடம்பு புகழ் கூட்டல் உடம்பு. முன்னூல் 3 கூட்டல் நூல். முன்னாள் முந்தைய கூட்டல் நாள். அடுத்தது முன்னாள்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்னொரு இந்து வச்சா முன்னாள் 3 கூட்டல் நாள். அடுத்து செங்கீரை செம்மை கூட்டல் கீரை. அடுத்து சித்தரெல்லாம் சித்தர் கூட்டல் எல்லாம். அவ்வளோதான், 50 பார்த்துட்டோமா? ஸோ அடுத்தது அருந்தவம் அருமை கூட்டல் தவம். ஈனமுள்ள ஈனம் கூட்டல் உள்ள. பெருந்தமிழ் பெருமை கூட்டல் தமிழ். செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர். குறையின்றி குறை கூட்டல் இன்றி. நீரூற்று நீர் கூட்டல் ஊற்று. மணப்பறவை மனம் கூட்டல் பறவை. பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம். உலக அனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும். தினம் தினம் கூட்டல் தினம். அடுத்தது நான் என்று அப்படிங்கிறது நான் கூட்டல் என்று. கருத்தோடித்து கருத்தோடு கூட்டல் இசைத்து. களிற்று யானை களிறு கூட்டல் யானை. நாட்டுப்பற்று நாடு கூட்டல் பற்று. ஆற்றுக்கரை ஆறு கூட்டல் கரை. பச்சூன் பசுமை கூட்டல் ஊன். பைநினம் பை கூட்டல் நினம். வெஞ்சினம் வெம்மை கூட்டல் சினம். பெருங்களிறு பெருமை கூட்டல் களிறு. கடுந்திரல் கடுமை கூட்டல் திரள். ஸோ அடுத்தது தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை. முள்ளிலை முள் கூட்டல் இலை. மரவிலை மரம் கூட்டல் இலை. பகலுரை பகல் கூட்டல் உரை. முதுமரம் முதுமை கூட்டல் மரம். வண்டினம் வண்டு கூட்டல் இனம். அருந்துயர் அருமை கூட்டல் துயர். குறுகும் உண்டு குறுகும் கூட்டல் உண்டு. யாரும் இல்லை யாரும் கூட்டல் இல்லை.
ஸோ அடுத்தது 81 மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் நிறையுடைமை நிறை கூட்டல் உடைமை அரண் அல்ல அரண் கூட்டல் அல்ல அறிவில்லார் அறிவு கூட்டல் இல்லார் விருந்தொரால் விருந்து கூட்டல் ஒரால் பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர் நன்றன்று நன்று கூட்டல் அன்று முன்னன்று முள் கூட்டல் நன்று. அவ்வளோதாங்க. ஸோ பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரித்தெழுதுகவும் நம்ம ஒரு 2 கிளாஸில் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண கிளாஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லாட்டி ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோவில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.